நீங்கள் கவனித்துக் கொண்டே இருங்கள். இதற்கு பிறகு அனுமன் அந்த அவமானத்தையே அடிப்படையாக கொண்டு பக்தியில் எவ்வாறு மின்னுகிறான் என்று பாருங்கள். அவனிடம் இருக்கும் அனைத்து தவறுகளையும் துறந்து எவ்வாறு இறைவனை அடைகிறான் என்று பாருங்கள். என்ன அக்னி தேவா, நான் கூறுவது சரிதானே? நான் பெரும் தவறு செய்துவிட்டேன். வாழ்வில் தவறு செய்வது இயல்புதான். எவர் அதை உணர்கிறாரோ அவர் மன்னிக்கப்படுவார். ராமனின் பெயரை உச்சரியுங்கள், ராமனின் பெயரை உச்சரியுங்கள். வேண்டாம், நிறுத்துங்கள். நீங்கள் செய்வது மனித நேயம் அல்ல. அனுமன் உங்கள் தண்டனையை மட்டும் ஏற்கவில்லை, அனைவரது முன்னிலையிலும் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். அதுவும் சிரித்த முகத்துடன் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டான். எதற்காக? தனக்குள் உள்ள ஆணவத்தை அழிக்க. அவன் அனுபவித்த வேதனைக்கு அளவே கிடையாது. இதிலேயே தெரியவில்லையா அவனிடம் ஆணவம் இல்லை என்று? ஒருவேளை இருந்திருந்தாலும் அது இன்றோடு அழிந்து விட்டது. ஆனால் நன்றாக தெரிந்துவிட்டது உங்களுக்குள் ஆணவம் இருக்கிறது என்பது. அதை வெளியேற்ற முயற்சி செய்யுங்கள். என்னை மன்னித்து விடு அனுமன். உன்னை விட ஒரு ராம பக்தன் இருந்ததும் இல்லை, இருக்கவும் முடியாது. இவ்வளவு பெரிய அவமானத்தை நீ சிரித்த முகத்துடன் தாங்கிக் கொண்டாய். உன்னுடைய பக்தி எவருக்கும் வராது, எவருக்கும். போகும் காலத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்களும் கட்டுப்படுத்த வேண்டும் லக்வனா. அதற்கு அனுமனின் பாடமே உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் உங்களுடைய அண்ணன் ராமரின் வாழ்நாளில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளீர்கள். உங்கள் எதிர்காலத்தில் இதை காட்டிலும் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ராமர் இன்று உன்னை அவரோடு சாப்பிட அழைத்திருக்கிறார். என்ன? என்னை அழைத்தாரா? உண்மையாகவா? அதுவும் ராமனோடு உணவருந்தவா? மீண்டும் சொல்லுங்கள். ஆம், அண்ணன் ராமன் இன்று இரவு அவரோடு உன்னை சாப்பிட அழைத்தார். என்ன சொல்கிறீர்கள்? என் பிரபுவா அழைத்தார்? ஆம் அனுமன், உன்னுடைய பிரபுதான் உன்னை விருந்திற்கு அழைத்தார். அது கைகேயி நாட்டு கொடிதானே பரதா? அம்மா கைகேயி எங்காவது செல்கிறார்களா? அல்லது யாரேனும் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களா? இதுதான் நட்பா? நீ சென்று வா, நான் வருந்த போவதில்லை. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இந்த பழத்தை பார்த்து கற்றுக்கொள். இதை போல நீயும் கடனை அடைக்க கற்றுக்கொள். புரிந்ததா? கவலைப்படாதீர்கள். அதில் ஒரு கதாபாத்திரம் நீ, இன்னொரு கதாபாத்திரம் அவர். அது நாடகமாக பார்க்க நன்றாக இருக்கும். இந்த சிவானந்த ஐயா மிகவும் அப்பாவையாக இருக்கிறாரே. இப்பொழுது வரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அதுவும் நன்மைக்கு. அவர் இதை நாடகம் என்றே நினைத்துக் கொள்ளட்டும். அவருக்காக இது நாடகமாகவே இறுதி வரை இருக்கட்டும். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னிடத்தில் தான் நான் கேட்டேன். அந்த நாடகம் தானே. இதை கூடிய விரைவில் அரங்கேற்றலாம். எப்பொழுது முதலில் இந்த கேடயத்தை சரி செய்ய வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. வருகிறேன். ராமன் விருந்திற்கு இந்தாருங்கள் பழம். ராமனின் விருந்திற்கு செல்ல போகிறேன். ஐயா 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 ஐயா, என்னை பாருங்கள். இவர் அவருடைய வேலையில் மூழ்கி இருக்கிறார். அதனால் தான் நான் சொல்வது காதில் விழவில்லை. இவரை நான் எப்படி திரும்பி பார்க்க வைப்பேன்? ஐயா, நான் சொல்வது காதில் விழுகிறதா? ஐயா, இங்கு பாருங்கள், இதோ பாருங்கள். ஓ, நடந்து கொண்டதை நினைத்து வருந்துகிறாய் என்று எனக்கு தெரிகிறது. நீ உன்னுடைய கோபத்தை கைவிட்டால் தான் நான் பேசுவேன். என்ன? என்னவானது? உனக்கு ஒன்றுமாகவில்லையே. நீ சிவனின் அம்சமாக இருக்கலாம், ஆனால் வானர இனத்தின் குணம் எங்கு செல்லும்? அது இருக்கத்தானே செய்யும். முட்டாள் வானரா. ஐயா, இந்த கேடயத்தை சரி செய்து கொடுங்களேன். என்னுடைய இறைவன் ராமனுக்கு இதை கொண்டு கொடுக்க வேண்டும். இதை நான் தவறுதலாக கீழே போட்டு விட்டேன். சரி செய்து கொடுங்களேன். உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேனே. நீ அனுமன். அனுமன் தானே உன் பெயர்? உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். ராமனின் பரம பக்தன். எங்கே கொடு, கேடயத்தை நொடி பொழுதில் சரி செய்து விடுகிறேன். என்ன செய்து விட்டாய்? ஏன் கீழே போட்டு விட்டீர்கள்? ஆனா நீ என்ன செய்த? யோசித்து பார். ஒரு கொல்லன் ஏற்றி வைத்திருந்த அடுப்பை இப்படி அணைப்பார்கள். மிகப்பெரிய கெட்ட சகுனம். ஐயா, நான் எதுவும் செய்யவில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். செல்லிங்கிருந்து.
நீ எந்த எண்ணத்தோடு இங்கு வந்தாயோ அந்த எண்ணத்தை நிறைவேற நான் விடமாட்டேன். கேடை தயாராகவில்லை என்றால் உன்னுடைய இறைவனின் விருந்துக்கு நீ எப்படி செல்வாய்? அதையும் நான் பார்க்கிறேன். என்ன வயிற்று மந்திரை உனக்கு எதற்காக சிறிய விஷயத்தை பெரிதாக்குகிறாய்? பரதனின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரும் கனவு கண்டு கொண்டிருந்தேன். அவன் ராமனுடனேயே இருந்தால் அது நிறைவேறாதே. என் பேரன் பரதனுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது தவறா? அது தவறென்றால் கூறிவிடு. மந்திரை, நீ இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் ராமனையும் பரதனையும் பிரித்து பார்ப்பாய்? நான் எவ்வளவோ கூறிவிட்டேன், நீ அதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். புரிந்து கொள் மந்திரை, அவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள் தானே. எதற்காக இரு கண் கொண்டு பார்க்கிறாய்? இறைவன் எனக்கு இரு கண்களை தந்திருக்கிறான், அதனால் நான் அவர்களை அவ்வாறு பார்க்கிறேன். இங்கு நீ மட்டும்தான் ராமன் மீதுள்ள அன்பா உன் இரு கண்களையும் மூடிக்கொண்டிருக்கிறாய். இதே தவறைத்தான் உன் மகன் பரதனும் செய்து கொண்டிருக்கிறான். என்னால் இங்கு ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நான் செல்கிறேன் கைகேயி. நான் சொல்வதை கேட்டி. இப்பொழுது புரிகிறது பரதா. பாட்டி கேக்கிய நாட்டுக்கு செல்ல போகிறார்கள் என்று முன்பே உனக்கு தெரிந்திருக்கிறது. அது தெரிந்திருந்தும் ஏன் கூறவில்லை? மன்னியுங்கள் ராமன் அண்ணா. நான் மன்னிப்பை என்னிடம் கேட்காதே, பாட்டி அவர்களிடம் கேள். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கா நடந்து கொள்வாய்? உங்களுக்கு தெரியும் அண்ணா, நான் என்றும் உங்களுடைய ஆணையை மீற மாட்டேன். அதே நேரம் உங்களுக்கு ஒன்று தெரியாது. யாரை பாட்டி என்று அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை பற்றி என்னவெல்லாம் கூறினார்கள் தெரியுமா? நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் பிறந்த குலமும் நம்முடைய குருதேவரும் நமக்கு கற்றுத்தந்த பண்புகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருவரும் வயதில் சிறியவர்கள். பெரியவர்கள் சொல்லும் பல விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நமக்காகத்தான் கூறுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டி, நீங்கள் அயோத்தியை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. அயோத்தி நகரம் எனக்கும் பரதனுக்கும் எவ்வளவு சொந்தமோ அந்த அளவிற்கு உங்களுக்கும் சொந்தம். அவர்களை செல்ல விடுங்கள். இங்கிருந்து கொண்டு நம்மிடம் நஞ்சை கலக்கக்கூடியவர் நீங்கள். மிக நன்றாக உள்ளதா? நன்றாகவே இல்லை. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டி அவர்களின் எண்ணமும் இந்த இசையை போன்றதுதான். அவர்களின் மனம் வருந்தும்படி பேசக்கூடாது. பரதா, அந்தரை பாட்டிக்கு நம் தந்தை கொடுத்த இடம் நம் அம்மாக்கள் வசிக்க கூடிய இடம். இந்த அயோத்தியை விட்டும் செல்ல தயாராவே. அப்படி சொல்லாதீர்கள். எப்படி என் ராமனை சந்திப்பேன்? உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறதென்று உன்னால் கணிக்கவே முடியாது அனுமான். நீ தோல்வி அடைந்து விட்டதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். கிட்கிந்தையில் இருந்து அயோத்தி வந்த உன்னுடைய பயணம், இங்கு வந்து நீ என்னவெல்லாம் செய்தாயோ அனைத்துமே உன் அம்மாவை அடைவதற்குத்தான், உன் ராமனை அடைவதற்கு அல்ல என்று சொல்ல வேண்டும். உன் இறைவன் மீது பக்தி என்று சொல்கிறாய், அவை அனைத்தும் வேடம்தான் என்று என்னிடம் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் உன் கேடயத்தை நான் சரி செய்து கொடுப்பேன். அதுவும் உடனடியாக. இந்த பரிசை எடுத்துக்கொண்டு தொடு விருந்தும் சாப்பிடலாம். இந்த தேவேந்திரனிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டாய் என்று கூற வேண்டும். இதை தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது. நீ ஏற்றிருக்கும் பக்தி எனும் வேடத்தை கலைத்தே ஆக வேண்டும். என் பக்தியை பகல் வேடம் என்று சொல்லும் உங்கள் எண்ணம், அதிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள், இவைகளே உங்களுக்குள் ஆணவம் உள்ளதென்று எடுத்து காட்டுகிறது. தம்பி லக்குவன் மூலமாக எனக்குள் இருந்த ஆணவம் முழுவதும் அழிந்து விட்டது. மிக அற்புதம். எனக்குத்தான் ஆணவம் அழிந்து விட்டதே. அப்படி என்றால் இதை ஒப்புக்கொள். உன்னுடைய பக்தி நடிப்பென்று என்ன சொல்கிறாய்? ஒப்புக்கொள்கிறாயா? ஆகட்டும் தேவேந்திரா. நான் என் இறைவன் மீது தொல்லுலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை போலல்லா உய்யும் வழிகள் காலம் காட்டுமே. அக்னி தேவா, அனுமன் உங்களுடைய சோதனைகளை வென்று விட்டான். அது மட்டுமல்லாம், அவனுடைய பக்தியையும் நிரூபித்து விட்டான். இப்பொழுது ஆணவத்தையும் அழித்து விட்டான். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உங்களுக்குள் இருக்கும் ஆணவம் சிறிதும் குறையவில்லை தேவேந்திரா. திட்டம் நிறைவேறும் வரையில் பொறுத்திருங்கள், அப்பொழுது தெரியும்.
அந்த அனுமன் இந்த தேவேந்திரனின் வழிக்கு எப்படி வருகிறான் என்று. உங்களை போன்றவர்க்கு ஆணவம் அழகல்ல. உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தங்களுடைய இந்த பிடிவாத குணத்தை கைவிட்டு விடுங்கள். ஏனென்றால் அனுமனை காட்டிலும் இப்பொழுது தாங்கள் தான் இதிலிருந்து விடுபட வேண்டும். உண்மையை கண் திறந்து பாருங்கள். பக்தன் இறைவன், இவர்களின் பாதையிலிருந்து விலகிவிடுங்கள். இல்லை என்றால் அந்த ராமனும் அனுமனும் சந்திக்கும் பொழுது உங்களுடைய புகழுக்கு தீராத களங்கம் உண்டாகிவிடும். நிறுத்துங்கள் அக்னி தேவா. அற்புதம். அனுமனின் தூய்மையான எண்ணம் அடுத்தவரின் உள்ளத்தை வென்று அவர்களை தன்னுடைய நண்பனாக்கிக் கொண்டான். இதுதான் பக்தியின் சக்தி.